கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் போதிய இடவசதிகள் இல்லாததால் நோயாளிகளின் உதவியாளர்கள் தரையில் படுத்து உறங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் உடனடியாக சிகிச்சை பெற முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் போதிய மருத்துவர்கள் செவிலியர்களை விடியா திமுக அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்கு விடுதி அமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளையொட்டி பொன்னேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா, மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடியில் திமுகவின் ஊழல் குற்றங்களை திசை திருப்பும் விதமாக வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி நடைபெற்ற போராட்டத்தால் கடும் இடையூறு ஏற்பட்டது. திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுகள், அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு இவற்றையெல்லாம் மறைப்பதற்காக வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக போராடுவது போல நாடகமாடும் விதமாக வாணியம்பாடி நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் என்ற பெயரில் கடும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் பேருந்து வழித்தடங்களும் மாற்றி அமைக்கப்பட்டதால் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேடிக்கை பார்த்ததால் பொதுமக்கள் பேருந்துகளின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தமிழ் புத்தாண்டையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. கடியாப்பட்டியில் நடந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 17 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்பந்தயத்தில் சீறிப்பாய்ந்து சென்ற மாடுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பணமும் கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டன. Yeah.